மதுரையிலிருந்து சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டு ஆய்வறிக்கை வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு இதில் ஆய்வறிக்கை தூய்மை நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் ஒரு தூய்மையை பற்றி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மதுரை அசுத்தமான நகரங்களில் டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் வந்திருக்கு மதுரை. இது வந்து மதுரை வாசியா, மதுரை மாநகராட்சிக்கு ரத்தத்தை வேர்வா சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் வரிப்பணத்தை கட்டுறோம். அதில் மதுரை வாசியா ஒரு இந்திய குடிமகனாக எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு மதுரை என்பது பல்வேறு பாரம்பரியமிக்க பேர் போன மதுரை, தூங்கா நகரம், கோவில் மாநகரம், இப்படி பல்வேறு பேர்களை கொன்ற சிறப்பு பேர்களை கொன்ற தொன்மையான மதுரை நகருக்கு ஒரு அசிங்கம் கேவலம் ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களால் மதுரை என்பது ஒரு அசுத்தமான நகரத்தில் முதன்மை பட்டியலில் வந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. மதுரையில் எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் சாக்கடை, கழிவு நீர் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்களும் புகார் அளித்து வந்து ஓஞ்சிட்டோம். இன்றைக்கு மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து வரி பணத்தை பெற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே ஊழல் புகாரில் சிக்கி ஒரு மதுரை மேயர் இல்லை, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் இல்லை, இப்படி யாருமே இல்லாத மதுரை மாநகராட்சி மிகுந்த கெட்ட பேரை உருவாக்கியிருக்கு மதுரைக்கு. அதனால் கண்டனம் செலுத்தும் விதமாகவும் நூதன முறையில் இன்றைக்கி மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாரம்பரியமிக்க வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம். இதில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம். அதே நேரத்தில் ஒரு பட்டு சால்வை, அதே நேரத்தில் கழிவுநீர் புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தபால் மூலியமாக மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கோம். இது மதுரை மக்களினுடைய கண்டனத்தை வலியுறுத்தும் விதமாக நூதன முறையில் இந்த வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம். மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன். இதில் பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்குது, பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கமும் மக்கள்கிட்ட நாங்கள் வந்து வரிப்பணம் கட்டுறோம். எங்களோட வரிப்பணத்தை வாங்கி கொண்டு இன்றைக்கி வந்து ஊழல் முறைகேட்டில் வந்து இருந்துட்டு இன்றைக்கு ஊழலில் தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒழிய இந்த சுத்தம் சுகாதாரத்தில் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அதை கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வாழ்த்து மடல் அனுப்புகிறோம். இல்லை, முதலமைச்சருக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு நாங்கள் அனுப்புகிறோம்.